கிரிக்கெட் கடவுள் என்று சொன்னால் நிரந்தரமான உண்மை என்பது இப்போது கூட மற்ற கிரிக்கெட் வீரர்களுக்கும் மற்ற கிரிக்கெட் டீம்களுக்கும் இது புரிஞ்சிருக்கும். அடடா, என்ன ஒரு மேட்ச்! ஆனா லெஜண்ட் ஃபைனலில் வெஸ்ட் இண்டீஸை சந்திச்ச இந்தியா லெஜண்ட் சூப்பரான ஒரு வெற்றியை பெற்று கோப்பையை தட்டி சென்றிருக்குங்க. இந்த கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் சச்சின் டெண்டுல்கருக்கு வயசாகலையா அல்லது கிரிக்கெட்டுக்கு தான் வயசாகலையா ஒண்ணுமே புரியலப்போ. அந்த அளவுக்கு இந்த கிரிக்கெட்டை நம் இந்திய டீம் விளையாடி ஃபைனலில் வெற்றி பெற்று கோப்பையை தட்டி சென்ற கதை தெரியுமா? அதை பற்றி நமக்கு பேசுவோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அனைவருக்கும் வணக்கம். லெஜண்ட் நம் சச்சின் டெண்டுல்கர், அதாவது இந்திய கிரிக்கெட்டின் கடவுள் என்று சொல்லப்படும் மகா ஒரு கிரிக்கெட் வீரர் என்று சொன்னால் அது மிகையல்ல. இன்னைக்கு அவருடைய வயது காலங்களெல்லாம் பார்த்தால் நமக்கு கிரிக்கெட் எல்லாம் இனி எப்படி ஆடுவார்கள் என்று நினைத்தோம். ஆனால் அத்தனை விஷயங்களை போக்கிக் கொண்டு இன்னைக்கும் நான் என்னால் கிரிக்கெட் ஆட முடியும், கிரிக்கெட்டை நான் அதிரடியாக விளையாட முடியும் என்பதற்கான பல விஷயங்களை ஒரு ஆதங்கமாக வைத்துக்கொண்டு இந்திய டீம் ஃபைனலில் வெற்றி பெற்றதுதான் மாறுபட்ட ஒரு கதையாக இருக்கலாம். கிரிக்கெட்டை நீங்க உலகத்துல இங்கிலாந்து கண்டுபிடிச்சிருக்கலாம், ஆனா ஆஸ்திரேலியா பல வெற்றிகளை குமிச்சிருக்கலாம், ஆனா இந்தியா தான் கப்பை அடிக்கும் என்பதை நிதர்சனமான ஒரு உண்மையாக இன்னைக்கு கருதப்படுகிறது. நேற்றைக்கு நடந்த லெஜண்ட் ஃபைனல் மேட்சில் வெஸ்ட் இண்டீஸை சந்திச்ச இந்தியா சூப்பரான ஒரு வெற்றி பெற்று மீண்டும் ஒரு கோப்பையை தட்டி சென்றது. இதற்கு முன்னே நமக்கு ஒரு பார்த்திருக்கிறோம், இதே போல் லெஜண்டும் ஒரு கோப்பையை தட்டி சென்றது, மீண்டும் அதே போல் ஒரு கோப்பையை தட்டி சென்றிருக்கிறது. இந்த கோப்பையை தட்டி சென்ற இந்தியாவுக்கு நமக்கு எந்த அளவுக்கு பாராட்டு சொல்ல அளவிற்கு தெரியலங்க. அந்த அளவுக்கு இருக்கிறது இந்திய டீம். இந்திய டீம் இளைஞர்களை தான் கொண்டு வரணுமா, முதியவர்களால் சாதிக்க முடியும் என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிறது இந்த டீம். அதுக்கு தான் இந்த டீம் வெஸ்ட் இண்டீஸை சந்திச்சு மிகப்பெரிய வெற்றியை பெற்று அழகான ஒரு கோப்பையை பெற்று கொடுத்திருக்கிறது. இந்த மேட்சை பார்க்கறதுக்கு கிரவுண்டு ஃபுல்லா ஜனங்க. எப்படிங்க இப்படி வயசானாலும் இப்படி கிடக்குறீங்களே. அதான் ரஜினிகாந்த் சொன்னது போல, வயசானாலும் என்னுடைய அழகும் அறிவும் என்னுடைய அப்படித்தான் இருக்கும்னு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சொன்ன வசனம் தாங்க. கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் சச்சினுக்கு தான் வயசு, ஆனா கிரிக்கெட்டுக்கு வயசு இல்லை அப்படி என்று ஆடுறாங்க இந்த லெஜண்ட். அப்படி இருந்துச்சுங்க. நேத்தைக்கு மேட்சை பார்க்கும்போது வெஸ்ட் இண்டீஸ் ஒன்றும் இல்லைங்க, 148 ரன்னு தான் அடிச்சது. ஆனா இந்த ரன்னை நம்ம லெஜண்டுகள் வயசானவங்கப்பா எப்படி விளையாடி இது ஸ்கோரை பண்ண போறாங்கன்னு எனக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இல்லை. ஆனாலும் பவுலிங்கில் நிச்சயமாக பழைய ஃபீல்டுகள் வெஸ்ட் இண்டீஸுக்கு இருக்காது, இந்தியாவுக்கும் இருக்காது. ஆனா இந்தியாவோட பவுலிங்கை பார்த்தேன், சூப்பர். 148 ரன்ல சொட்டினது பெரிய ஒரு விஷயம். அந்த அளவுக்கு இந்த வெஸ்ட் இண்டீஸை மடக்கி வெஸ்ட் இண்டீஸ் என்ன 2020 பேர் போன ஒரு டீம், அந்த டீமை மடக்கி போட்டிருக்கானா. இதே மேட்ச்ல இந்தியா செகண்ட் பேட்டிங் பிடிச்சு வெறும் 67 ரன்ல பார்ட்னர்ஷிப் அமைச்சு அதுக்கப்புறம் 25 ரன்ல சச்சின் அவுட் ஆகி போறாரு. மிக துல்லியமான ஆட்டங்களை சச்சின் இன்னைக்கும் விளையாடி கொண்டு வருகிறார். இந்த மாதிரி மேட்சுகள்ல பார்க்கச்சல நிச்சயமாக இந்த சச்சின் கிரிக்கெட்டில் மிகப்பெரிய ஒரு தலைதாங்க, பெரிய ஒரு கடவுள் தாங்க அப்படின்னு பாராட்டக்கூடிய அளவில் இந்த மேட்சை இந்தியா வின் பண்ணிருக்கு. இந்த மேட்ச் மிக கச்சிதமான சூப்பரான ஒரு மேட்சாக கருதப்படுகிறது. மேட்சும் கடைசி கட்டங்களில் விறுவிறுப்பாக போச்சு. அவ்வளோ சிம்பிளா ஜெயிக்க விடாம கொஞ்சம் இதாகி அதுக்கப்புறம் ஜெயிச்சது. முக்கியமாக ஓப்பனிங் சச்சின் கூட இறங்கிய 50 ரைடு பல 78 ரன் அடித்து இந்த வெற்றிக்கு உறுதுணையாக இருந்தாரு. அதுக்கப்புறம் இந்த மேட்ச் வெற்றியை பதிவு செய்தது. இந்த கப்பெடுத்த இந்தியாவுக்கு மக்களால், ரசிகர்களால் உலகம் ஒன்று சேர்ந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறேன்னு தெரியல. ஆனா இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் உங்களுக்கு தெரியப்படுத்தணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் இந்தியனுக்கு சாவை கிடையாது. இந்த இந்தியாவின் வரலாறு